இந்த மாதிரியான கொஷின் தாங்க மோஸ்ட்லி இருக்குது. ஓகேங்களா, இந்த கொஷின்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ரைட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன கிடைக்கும்? க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கே இன்டு ஜிஎஃப்எஸ் ஹச்ஆஃப்எஸ். என்ன பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன கிடைக்கும் நமக்கு? க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன கிடைக்கும்? 6k டிவைடட் பை s+1. இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் பிளாக் டயக்ராம் அண்ட் எஸ்எஃப்ஜி பார்க்கணும். ஓகேவா, புரியுதா? நீங்கள் பாருங்கள், எல்லா சப்ஜெக்ட்டுக்குள்ளேயுமே வந்து இன்டர்லிங்க் இருக்குது. பிளாக் டயக்ராம் அண்ட் எஸ்எஃப்ஜி தெரியாமல் உங்களால் எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டாக நம்மளுடைய கிளாஸஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நம்ம நடத்தின பிளாக் டயக்ராம் அண்ட் எஸ்எஃப்ஜி போய் பாருங்கள். அதில் தான் எப்படி நம்ம இது போடுறோங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ இது இப்படி தான். அது எப்படின்னா 1 + 1 = 2 அப்படிங்கிற பேசிக் அடிஷன் ஆப்ரேஷன் தெரியாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது? 356 + 422 வந்து என்ன செய்ய முடியாது? ஆட் பண்ண முடியாது. இந்த பேசிக் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, ரைட்.